இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து மேக்கப் ப்ரஷஸை வந்து எப்படி வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்ற. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேக்கப் ப்ரஷஸ் வந்து ஆக்சுவலாக வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து வாஷ் பண்ணணும். அதை ரெகுலராக வந்து வாஷ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். அது கூட ஷாம்பு, எந்த ஷாம்புனாலும் சரி அதை நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளென்சிங் வாட்டர் எடுத்து ஒரு 4 ட்ராப்ஸ் வந்து விட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ப்ரஷ்ஷாக எடுத்து அந்த வாட்டரில் ஒவ்வொன்று டிப் பண்ணணும். டிப் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரஷஸ்லாம் தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம பிளெண்டரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே விட்டு நல்லா பிழிஞ்சிடணும். ப்ரஷஸ் பிளெண்டர்ஸ் எல்லாமே ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுட்டு வெறும் தண்ணியோட அந்த ப்ரஷஸ்லாம் வந்து ஒவ்வொன்றா எடுத்து வாஷ் பண்ணணும். இப்போ வாஷ் பண்ணுறப்போ வந்து அந்த ப்ரஷஸ்லலாம் ஃபவுண்டேஷன், கன்சிலர்ஸ் எல்லாமே ஒட்டிகிட்ருக்கோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நார்மல் கோம்பு சீப்பை வச்சு நல்லா அதை வந்து தேய்ச்சி விடணும். அதை நல்லா முன்னாடியும் பின்னாடியும் நல்ல ப்ரஷஸை வந்து நல்லா தேய்ச்சி விட்டோன்னா அப்போ தான் அந்த ஃபவுண்டேஷன், கன்சிலர் எல்லாம் போகும். இது மாதிரி ஒவ்வொரு ப்ரஷ்ஷையும் எடுத்து நம்ம அந்த சீப்பால் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடணும். சின்ன சின்ன ப்ரஷ்ஷுனாலும் சரி அதை எடுத்து திரும்ப அந்த வாட்டரில் போட்டு நல்லா டிப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த பிளெண்டரையும் நல்லா ரின்ஸ் பண்ணணும். இப்படி இந்த ப்ரஷஸும் பிளெண்டரையும் நல்லா ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சிடணும். ட்ரையர்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ப்ரஷஸ்லாம் பாருங்கள், காய வச்சதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், கன்சிலர் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ரஷஸ்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Studio.